ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அது என்னன்னா, இப்போ நம்ம வீடியோட டைட்டில வந்து தமிழ்ல வச்சு பப்ளிஷ் பண்ணா, அது பார்க்குறவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லயும், ஃபுல்லாவே இங்கிலீஷ்லயும், இல்ல சில பேருக்கு வந்து ஹிந்திலயும் வந்து மாறி காட்டுது ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது, நம்ம சேனலுக்கே அந்த மாரி ப்ராப்ளம் வந்திருக்குங்க. அதாவது நம்ம லாஸ்ட்டா போஸ்ட் பண்ண வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்ல தான் வச்சு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லெட்டர் இருக்கும். தமிழும் வச்சு நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஆனா மத்தவங்க பார்க்கும்போது அது ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல அவங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கு. ஆனா இப்போ வரைக்குமே என்னோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல அந்த வீடியோ எப்படி இருக்கு பாருங்க. அதோட டைட்டில் வந்து யூடியூப் ரெப்பிட்டேட்டிவ் கன்டென்ட் மானிடைசேஷன் ரிஜெக்டட். சரி செய்வது எப்படி அப்படின்னு போட்டு தான் நான் வீடியோவோட டைட்டில் வச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டுதுல. இதுதான் என்னுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல காட்டுது. இதுவே நான் வேற ஒரு இமெயில் ஐடி வச்சு யூடியூப்ல நான் அந்த வீடியோவ ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த வீடியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ ஃபிக்ஸ் யூடியூப் ரெப்பிட்டேட்டிவ் கன்டென்ட் மானிடைசேஷன் ரிஜெக்டட்ன்னு போட்டு அந்த கேள்விக்குறி வந்திருக்கு. இது வந்து ஃபுல்லாவே அப்படியே டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு இங்கிலீஷ்ல. ஆனா நான் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணி இல்லன்னா யூடியூப்லயே என்னோட சேனல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அது கரெக்ட்டா காட்டுது. சரி செய்வது எப்படின்ற தமிழ் வேர்ட் அதுல இருக்குது. ஆனா மத்தவங்க ஐடி இல்ல வேற ஐடி வச்சு பார்க்கும்போது, நமக்கு வந்து அது இங்கிலீஷ்ல ஃபுல்லா டிரான்ஸ்லேட் ஆகுது. இந்த மாரி டைட்டில் மாறுறதுக்கான காரணம் என்னன்னா, யூடியூப் புதுசா ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஆட்டோமேட்டிக் டப்பிங் இந்த ஃபியூச்சரால தான் உங்களுக்கு இந்த மாரி மாறியிருக்கு. இந்த வீடியோல ஆட்டோமேட்டிக் டப்பிங்னா என்ன? எதனால நமக்கு இந்த மாரி டைட்டில் மாறுது? அது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்ளத்த எப்படி சரி செய்வதுன்னு நான் செஞ்சே காட்டியிருக்கேன். நீங்க ஒரு யூடியூப் கிரியேட்டரா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த மெயிலும் வந்திருக்கும். ஆட்டோ டப்பிங் வில் சூன் பி எனபிள்ட் ஆன் யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் டப்பிங் ஃபியூச்சர் வந்து உங்க சேனல்ல வந்து எனபிள் ஆக போகுது கூடிய சீக்கிரத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. இதிலேயே வந்து ஆட்டோமேட்டிக் டப்பிங்னா என்ன? அதனால நமக்கு என்ன பயன்? இது எல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதை எப்படி ஆஃப் பண்றது? இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங்னா என்னன்னா, இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல ஒரு வீடியோ போடுறோம். நான் ஃபுல்லாவே தமிழ்ல பேசி தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ தமிழ் பார்க்குறவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு ஈஸியா புரியும். இதுவே வேற லாங்குவேஜ் யாராவது பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு சரியா புரியாதுல்ல. அவங்களுக்கு வந்து கேப்ஷன் நம்ம குடுத்துருப்போம். அப்படி இருந்தாலுமே சில பேர் வந்து கேப்ஷன் குடுக்காம தான் நிறைய பேர் வீடியோ போடுவீங்க. நம்ம கூட குடுக்குறது கிடையாது. அப்படியே தான் வீடியோ போடுறோம். இதனால தமிழ் பீப்பிள் மட்டும் தான் இந்த வீடியோ பார்க்க முடியும். அதர் லாங்குவேஜ் பீப்பிளோ இல்ல ஃபாரின்லேருந்து வேற கண்ட்ரிலேருந்து யாராவது வீடியோ பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ புரியாது. இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றது தான் யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக் டப்பிங் என்ற ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இதோட யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வீடியோ பப்ளிஷ் பண்ண உடனே யூடியூப் என்ன பண்ணும்னா, நீங்க வீடியோல என்ன சொல்லியிருக்கீங்களோ, அது தமிழ் லாங்குவேஜ் இருந்தா, அத வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷ்ல வந்து ஷோ பண்ணும். வெறும் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது. அதர் கண்ட்ரிலேருந்து யாராவது இப்போ சைனாலேருந்து பார்த்தாலும், அவங்க லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அது கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். நம்ம பேசுற லாங்குவேஜே வந்து மாறும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா அது ஷோ பண்ணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டப்பிங். இது வந்து டிஃபால்ட்டாவே உங்க சேனலுக்கு வந்து எனபிள் ஆகி தான் வரும். ஓகேங்களா? யூடியூப் அப்படிதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க குடுக்கும்போதே ஆன் பண்ணி தான் குடுக்குறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, அதுல பக் ஆயிடுச்சா? இல்ல இந்த மாரி தான் அந்த ஃபியூச்சரே வருமான்னு தெரியல. டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. ஓகேங்களா? இப்ப நான் வந்து தமிழ்ல டைட்டில் வச்சு ஆட்டோமேட்டிக்கா அது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி காட்டுது. சில பேருக்கு ஹிந்திலயும் வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுது. இது வந்து எதனால ஆச்சுன்னு தெரியல. யூடியூப் தான் இத வந்து அவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா, அது ரெடி பண்ணணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளால அதான் பண்ண முடியும். அவங்க ஏதாவது ஃபியூச்சர்ல அப்டேட் எதனா குடுத்து அத மாத்துறாங்களான்னு. ஆனா எனக்கு இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் ப்ரோ. அத எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் ஃபீச்சர் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. அத நம்ம ஈஸியா பண்ண முடியும். அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்க குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்க. உங்ககிட்ட சிஸ்டம் இருந்தா சிஸ்டம்ல வந்து உங்க சேனல் லாகின் பண்ணீங்க. இல்ல உங்ககிட்ட மொபைல் தான் இருக்குன்னா, மொபைல்ல வந்து குரோம் ப்ரௌசர ஓப்பன் பண்ணிட்டு, அந்த மேல ரைட் சைட்ல 3 டாட் இருக்கும். அத கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்ட வந்து ஆன் பண்ணீங்க. ஆன் பண்ணா தான் உங்களுக்கு இந்த மாரி வரும். இதுல உங்க சேனல் லாகின் பண்ணிட்டு, இதுல உங்க லோகோவ கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ஷன லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி காட்டும். இதுல ஓப்பன் இன் நியூ டேப் குடுத்து, நெக்ஸ்ட் பேஜ்ல ஓப்பன் பண்ணுங்க. கீழ இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துரும். ஓகேங்களா? இதுல லெஃப்ட் சைட் கீழ வந்து செட்டிங்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த செட்டிங் சிம்பிள் இருக்கும் லெஃப்ட் சைடு கீழ. அத வந்து கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணினா உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல 3வதா அப்லோட் டிஃபால்ட்ன்னு இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இல்ல 2வது வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல அப்படியே கீழ தள்ளிட்டு வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் டப்பிங்ன்னு இருக்கும். இது வந்து எல்லாமே டிக் பண்ணியிருக்கும் ஆட்டோமேட்டிக் டப்பிங்ல. அதுல அந்த டிக்க வந்து எடுத்துருங்க. அத எடுத்துட்டு கீழ சேவ் இருக்கு பாருங்க. அந்த சேவ் குடுத்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக் டப்பிங்கும் வந்து உங்க சேனலுக்கு வந்து ஆஃப் ஆயிடும். இது ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஆனா, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, நான் வந்து இத ஆஃப் பண்ணியும் எனக்கு வந்து அந்த டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகல. ஓகேங்களா? எனக்கு 1 நாளுக்கு அப்புறம் தான் சேஞ்ச் ஆச்சு. சில பேருக்கு உடனே சேஞ்ச் ஆயிடலாம். சில பேருக்கு வந்து சேஞ்ச் ஆகாம கூட அப்படியே இருக்கலாம். நீங்க 1 நாள் கழிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். இல்ல எனக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர் வேணும் ப்ரோ. எனக்கு இத ஆன்லயே இருக்கட்டும் அப்படின்னா, அது உங்க இஷ்டம் தான். நீங்க ஆன்லயே வச்சுங்க. சில பேர் தமிழ்ல மட்டுமே வந்து டைட்டில் வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சிலது வந்து மாத்தி மாத்தி கூட அந்த மீனிங் வந்து மாறி கூட வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி இருக்கிறவங்க மட்டும் தான் நான் சொல்றேன். ஆஃப் பண்றதுன்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். சில பேர் தமிழ் டைட்டில் வச்சாலுமே கிராமரா கரெக்ட்டா வைப்பாங்க. இப்ப எப்படி சொல்றேன்னா, இப்ப நான் வந்து எப்படி சரி செய்வதுன்னு குடுத்திருந்தேன் என் டைட்டில்ல. அது வந்து ஹவ் டூ ஃபிக்ஸ் அப்படின்னு கரெக்ட்டா அது கன்வெர்ட் பண்ணி குடுத்துருச்சு.
அந்த மாதிரி கிராமராக கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா தமிழ் டைட்டிலாக இருந்தாலுமே அது கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சில பேர் வந்து கிராமராக கொடுக்க மாட்டாங்க. சில பேர் முக்கியமான மெயின் பாயிண்ட்டை மட்டும் தான் அங்கே போடுவாங்க. ஓகேங்களா, தமிழ் லெட்டரில் மெயின் பாயிண்ட்டை மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி போடுவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மாறி கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அது ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது வேறு மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைனா நீங்கள் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் வந்து டைட்டில் வைக்கிற மாதிரி பண்ணணும், வேறு வழியில் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்படி இல்லைனா தமிழில் டைட்டில் வச்சாலுமே அது கிராமராக கரெக்டாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்து வைக்கணும். ஓகேங்களா, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு தேவைன்னா அதை ஆன் பண்ணிங்க, தேவையில்லைனா ஆஃப் பண்ணிங்க, அது உங்கள் இஷ்டம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.